வணக்கம்ப்பா. இன்றைக்கி நான் ராகி சேமியா செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சரி, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன்ப்பா. கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரம் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம்ப்பா. கொஞ்சம் வடிகட்டிட்ட பிறகு ஒரு தட்டில் வாழை இலையை வச்சுட்டு இதை நல்லா பரப்பி விட்டுடலாம். நானும் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்படி வச்சுட்டோம்னா தான் ஈஸியாக சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்ட பிறகு 2 நிமிஷம் இருந்தால் போதும்ப்பா, சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதில் தேங்காயும் ஏலக்காவும் போட்டு சர்க்கரை போட்டு கலந்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு சாயந்தரத்தில் இது மாதிரி கலந்து கொடுத்தா ஸ்கூல் விட்டு வந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ஆரோக்கியமும் கூட. பாருங்கள், ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.